لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகம் இயங்குவதற்காக வேண்டி அந்த உலகத்திலே வானம் பூமியை படைத்து அந்த வானிலே பல கோள்களையும் பூமியிலே பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதிலும் உன்னதமான கண்ணியமான மகத்துவமிக்க படைப்பினமான மனித வர்க்கம் என்கின்ற எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு இன்மை மறுமை வெற்றி இருக்கின்றதோ அவ்வாறான விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் இயலுமானவரை எடுத்து நடந்தும், மேலும் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு இன்மை மறுமை தோல்வி இருக்கின்றதோ அவ்வாறான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திட்டம் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்றைக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பல கட்டுக்கோப்புகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுக்கோப்புகளில் ஒன்றுதான், மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த உறவு முறை. இந்த உறவு முறை என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மாமா மாமி, சாத்தா சாட்சி, பெரியப்பா பெரியம்மா என்ற இந்த உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகள் தான் உறவு முறைகள். இந்த உறவுகள் ஒவ்வொரு
சொன்ன ஒரு விடயமாகவும் இந்த உறவு முறை, இந்த இறந்த உறவு, சொந்த பந்தம் இருக்கின்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் சுவர்க்கவாதியா நரகவாதியா, ஒரு மனிதன் உண்மையான முஃமினா அல்லது முனாஃபிகா, உண்மையான முஸ்லிமா அல்லது காஃபிரா என்கின்ற விடயத்தை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இந்த உறவுமுறை இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பெரும்பாலும் 3 குர்ஆன் வசனங்களை கூறி அந்த உரையை நிகழ்த்துவார்கள். அதில் ஒரு குர்ஆன் வசனம் தான் சூரத் நிசாவினுடைய முதலாவது வசனம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த ரப்பை, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரே ஆன்மாவிலிருந்து அதற்கான ஜோடியையும் படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ. அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் படைத்துவிட்டு இந்த உலகத்திலே பரவச் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ்? நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொள்வீர்களே, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வல் அர்ஹாம், மேலும் உங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு முன்னால் கூறியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயம் இந்த உறவுமுறை இருக்கின்றது. எனவே அவ்வளவு கண்ணியமான மகத்துவமான ஒரு விடயமாக இந்த உறவுமுறை இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் தஆலா அவருடைய அருமையான திருமறையை கூறி காட்டுகின்ற போது இந்த உறவுமுறையை பற்றி சொல்கின்றார். வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில், அழகான முறையில், பண்பான முறையில், பணிவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வபிதில் குர்பா, உங்களுடைய உறவு முறைகளோடும் உங்களுடைய இரத்த உறவுகளோடும் சொந்த பந்தங்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமையான திருமறையை சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஓடர் எப்படி வருகின்றது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதிராக எதையும் இணை வைக்கக் கூடாது, பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா குடும்ப உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மிகவும் ஏராளமான இடத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய அருமையான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது போக எம்முடைய சகோதரர்கள் அதிகமானவர்கள் பெற்றோர்களுடனேயே கோபித்துக் கொண்டும் பெற்றோர்களுடனேயே சேர்த்து நடக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய அருமையான திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது வலா தகுல்லஹுமா உஃபின், அவர்கள் இருவருக்கும் பெற்றோர்களுக்கு நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய அருமையான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் எம்முடைய சகோதரர்கள் வாய்க்கு வந்தவாறு பெற்றோர்களோடு பேசக்கூடியவர்களாகவும் பெற்றோர்களுக்கு திட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர் என்கின்ற அந்த பெற்றோர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்து என்னை பெற்றெடுத்திருப்பார்கள். எனவே
பெற்றோர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்திலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கின்ற பொழுது வலா தன்ஹருமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய திருமறையிலே சொல்கின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகமான சகோதரர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் வியர்வை சிந்தி அழகாக கட்டியெடுத்த வீடுகளை விட்டு திறந்து விடுகின்றார்கள். அதிகமான பெற்றோர்களை முதியோர்களிடத்திலே சேர்த்து விடுகின்றார்கள். அன்றைக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாமே நல்லடியார்களே. எனவே அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றது போன்று நாங்கள் பெற்றோர்களை விரட்டிவிடாமல் அவர்களையும் சேர்ந்து நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று வலா தகுல்லஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்கள் இருவருக்கும் சங்கையான அழகான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களை பற்றி பேச போனால் தனியாகவே பேச வேண்டும். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பெற்றோர்களோடு எங்களுடைய குடும்ப உறவுகளோடு இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயமாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு பல கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளில் முக்கியமானதாக ஒன்றுதான் இந்த பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அவன் செல்வந்தனாக இருக்கலாம், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவன் அவனுடைய குடும்பத்தாருக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக, தன்னுடைய குடும்பத்திலே கஷ்டமானவர்கள் இருப்பார்கள், தன்னுடைய குடும்பத்திலே ஏழைகள் இருப்பார்கள். அவன் அந்த ஏழைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற ஏழைகளுக்கு முதலாவதாக தான தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய அனுமதியம் திருமறையிலே கூறி காட்டுகின்ற போது வஆதிகள் குர்பா வஹக்கஹு, உன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, உன்னுடைய இரத்த பந்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அனுமதியம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் எம்முடைய சகோதரர்கள் எனக்கு இந்த ஊரிலே பெரியவர், பணக்காரன், செல்வந்தன், அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய குடும்பங்களை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு அவருடைய செல்வங்களை செலவழிக்கின்றதை பார்க்கிறோம். தங்களுடைய குடும்பத்தவர்கள் அடுத்தவர்களிடம் கையேந்தி திரிவதை பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எந்த விடயமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தாரை முன்னிலைப்படுத்துவது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்கின்ற தோழர் இஸ்லாத்தை ஏற்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்றுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தில் சிறந்தது எது, அது போன்ற பல கேள்விகளை கேட்கின்றார். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களுக்கு முதலாவது சொல்கின்ற விடயம் என்ன என்று தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், என்னுடைய மக்களே, அஃசுஸ் சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். வாஜிமுத் தஆம், உங்களுக்கு மத்தியில் உணவளித்துக் கொள்ளுங்கள். வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களுக்கு முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவுடனே அவருக்கு சொல்கின்ற சிறந்த விடயங்களை பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அஹ்பிர்னி பி அமலின் யுதுஹிலுல் ஜன்னah, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தாருங்கள், எனக்கு ஒரு விடயத்தை அறிவித்து தாருங்கள். அந்த விடயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த விடயம் என்னை சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஃபஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, மேலும் அல்லாஹ்வுக்கு எதையொன்றையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு வதுகீமுஸ் ஸலா, தொழுகையை நேரத்துக்கு நிலைநாட்டுங்கள், வதுஅத்துஸ் ஸகா, ஸகாத்தையும் கொடுங்கள், வதஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய குடும்ப உறவுகளை, உங்களுடைய சொந்த பந்தங்களை, உங்களுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரத்தோரை எங்கே வைத்திருக்கின்றனர் என்று பாருங்கள். சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக சுவர்க்கத்தை, ஒரு மனிதன் சுவர்க்கத்தை நுழைய வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு விடயமாக இந்த குடும்ப உறவு, இந்த இரத்த உறவு இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் ஒரு மனிதர் இரத்த உறவுகளை சேர்த்து நடக்கின்றாரோ அவருடைய செல்வத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான், மேலும் அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் ஒரு மனிதன் குடும்ப உறவுகளை சேர்த்து நடக்கின்றானோ அவன் ஆபத்தான தீங்குகளிலிருந்து அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை, சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் எங்களுடைய சொத்துக்கள் அதிகப்படுத்தப்படுகிறது, எங்களுடைய சொத்துக்களில் பரக்கத் ஏற்படுகிறது, எங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படுகின்றது, எங்களை ஆபத்தான தீங்குகளில் இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகின்றான். இவ்வாறான பல விடயங்கள் எமக்கு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட விடயங்கள் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவுகளை பற்றி சொல்லியிருக்கின்றதை பார்க்கிறோம். மேலும் நாங்கள் இந்த குடும்ப உறவை பிரிவதற்கான காரணங்களை எடுத்து பார்ப்போமானால் மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருப்பது இந்த சொத்துதான் மிகவும் முக்கியமாக இந்த குடும்ப உறவுகள் பிரிவதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பல சில்லறை பிரச்சனைகளுக்காக நாங்கள் எங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக, எங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கல்யாணம் திருமணம் வந்தது என்று சொல்லவில்லை, என்னுடைய அண்ணனை நானாவுடைய மகனின் திருமணம் கல்யாண வீடு அவருக்கு சொல்லவில்லை என்று சொல்லி அவருடைய வீட்டு வாசலை கூட மிதிக்காத, நான் இதுக்கு பிறகு அவருடைய வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய சகோதரர்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய உலகத்திலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற போது, லைஸல் வாசியு பில் முகாஃபி, வருகிறான் என்பதற்காக வேண்டி செல்பவனும், தருகிறான் என்பதற்காக வேண்டி கொடுப்பவனும் அல்ல உறவை சேர்ந்து நடப்பவன். எப்படி என்று சொன்னால், அவன் என்னுடைய வீட்டிற்கு வந்தால்தான் நான் அவனுடைய வீட்டிற்கு செல்வேன், அவன் எனக்கு தந்தால்தான் நானும் அவனுக்கு கொடுப்பேன் என்ற சில எண்ணங்கள் என்னுடைய சகோதரத்திலே இருக்கின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த தீய எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சில்மன் கத்ராய், நீ சென்று அந்த உறவை நீ சேர்ந்து நடந்து கொள். அந்த உன்னுடைய அண்ணனா, தம்பியா, மாமாவா, பெற்றோரா, எவராக இருந்தாலும் நீ சென்று அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, இப்படி தவறு நடந்து விட்டது, இப்படியெல்லாம் தவறு நடந்து விட்டது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து
மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தை நம்முடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah, assalatu wassalamu ala man la nabiyya ba'da, amma ba'd. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் முதலாவது குத்பாவிலே உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் சுவர்க்கம் நுழைய முடியும், இன்னும் உறவுகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பல விடயங்களை முதலாவது குத்பாவிலே பார்த்தோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாங்கள் சொத்து சுகம், வேன் கார், பெரிய வீடு, சின்ன வீடு, பேங்கிலே உள்ள பணங்கள், இதை அனைத்தும் எங்களுடைய கபருக்கு வரப்போவதில்லை. சகோதரர்களே, எம்முடைய கபருக்கு வரப்போவதில்லை. நாங்கள் இங்கே செய்கின்ற நல்லமல்கள் தான் நம்முடைய கபருக்கு வரும் என்கின்றதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவு முறை இருக்கின்றதே, இந்த உறவு அல்லாஹ்வினுடைய அரிசியிலே பொழி வைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசியில் இந்த உறவு பொழி வைக்கப்படுமாயின் எவ்வளவு கண்ணியமான, எவ்வளவு மகத்துவம் மிக்க, எவ்வளவு பெரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அர்-ரஹீமு முஅல்லகுன் பில் அர்ஷ், இந்த உறவு முறை இருக்கின்றதே, இந்த உறவு முறை அல்லாஹ்வுடைய அரிசியிலே தொங்க வைத்து பொழி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசியிலே பொழி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறவு சொல்லும் தகூல், அந்த உறவு சொல்லும் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் உன்னை சேர்ந்து நடந்தார்களோ, அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யார் இந்த உறவை சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை நீயும் சேர்ந்து நடந்து கொள். மேலும் மன் கதாரி கதாஹுல்லாஹ், மேலும் யார் இந்த உறவை துண்டித்து வாழ்ந்தார்களோ அந்த உறவுகளை நீயும் துண்டித்து வாழ் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த உறவு சொல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எம்மை சேர்ந்து நடக்காவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகின்றது? சகோதரர்களே, நாம் தொழுது, நோன்பு பிடித்து, குர்பான் கொடுத்து, தான தர்மங்கள் செய்து, ஹஜ் செய்து, எல்லாவற்றையும் 100% செய்துவிட்டு உறவு விடயத்தில் ஓட்டை விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்னவாகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றதை பாருங்கள். லா யதுகுல் ஜன்னத காத்தியுர் ரஹ்மான், உறவுகளை துண்டித்து நடப்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் வாழ இருக்கின்ற இந்த குறுகிய காலத்தை, எம்முடைய வாழ்க்கையை, இந்த உலகத்திலே வாழ இருக்கின்ற இந்த வாழ்க்கையை உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து, எங்களுடைய குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து, சொந்த பந்தங்களோடு நல்ல முறையில் நடந்து, இன்னும் பல இபாதத்துக்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன்.